ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம என்ன 7 நிலைகளில் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதில் மருத்துவமும் கூட கொஞ்சம் இணைஞ்சிருந்தால் நமக்கு நல்லா இருக்கு இல்லையா? சின்ன சின்ன டிப்ஸ்கள் மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கனாக்க திரிபலா எல்லாத்துக்கும் தெரியும். கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் மூன்றும் சேர்ந்து தான் திரிபலா. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை பற்றி எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம். அது ஒரு காய்கல்ப மூலிகைன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அதிகமான அவையாக கெட்ட ஒரு அற்புதமான நெல்லிக்கனி உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தெய்வீக கனியாக நெல்லிக்காயை நம்ம பார்க்குறோம். நெல்லிக்காய் எல்லா விதத்துலேயும், நெல்லிக்காயில் மட்டும் எந்த விதத்தில் எப்படி போட்டாலும் அந்த தன்மை மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெல்லிக்காய் நம்ம வாழ்க்கையில் மிக உன்னதமானதுங்க. அந்த நெல்லிக்காயை பற்றி பார்த்திங்கனாக்கா நம்ம எந்த விதத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். எப்படின்னா ஆவியில் போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம், ஜூஸாக பண்ணி சாப்பிட்லாம், நெல்லிக்காய் நம்ம சாதமாக கிளறி சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஊறுகாவை போட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த எந்த இடத்துல சாப்பிட்டாலும் நமக்கு அதில் வைட்டமின் சி இருக்குது, நமக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. நிறைய பார்த்திங்கனாக்கா அதில் நிறைய உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. அதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், மிக மிக அற்புதமாக இருக்கும். தாண்டிக்காயை பார்த்திங்கனாக்கா நம்ம பழமொழியே சொல்லுவாங்க, தாண்டிக்காயை சாப்பிட்றவன் கிழவனானாலும் தாண்டி குதிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான நரம்புக்கு ஒரு அற்புதமான மூலிகை. நம்ம கோலைகளை அகற்றி சளியை ஃபுல்லாக கிளியர் பண்ணக்கூடிய அந்த சக்தியும் உள்ளது. நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தாண்டிக்காய். அதுக்கப்புறம் கடுக்காய் பார்த்திங்கனாக்கா நல்ல நமக்கு வாதத்தை குறைக்குங்க. நமக்கு வாதத்தை குறைக்குன்னா மலச்சிக்கலில் அதிகமாக வெளியாகிறதுக்காக கடுக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கடுக்காயும் ரொம்ப ரொம்ப நமக்கு அதுவும் ஒரு காய்கல்ப மூலிகைங்க. அதே கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த மூன்றும் நம்ம திரிபலா சூர்ணமாக அதை பவுட்ரு பண்ணி அதை ரெகுலராக நம்ம ஒரு ஸ்பூன் நைட்டில் சுடுதண்ணியில் போட்டு கலந்து தண்ணியில் கலந்து தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு பண்ணோம்னா நல்ல மலச்சிக்கல் கிளியர் ஆகி வயிறும் நல்லா அப்படி ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கேஸ் குறையும், அல்சர் குறையுங்க, நல்ல மலச்சிக்கலும் ஃப்ரீ ஆகும், நமக்கு உடம்புக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப சீராகும். ஸோ அதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் திரிபலா இருக்குது. அப்புறம் உடம்புல ப்ராப்ளம் இருக்கவங்க மருத்துவரோட கண்காணிப்போடு அருந்துவதும் மிகவும் அவசியம். அதே மாதிரி திரிபலா சூர்ணத்தை பார்த்திங்கனாக்கா நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடிப்பட்டு சின்ன காயம் ஒரு பிளட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூர்ணத்தை நல்லா எடுத்து அப்படியே அப்பி விடுங்க. உடனே அந்த பிளட்டு உங்களுக்கு குறைஞ்சிரும். அது ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வாயில் புண்ணு இருக்குன்னா அந்த திரிபலாவை எடுத்து நல்லா வாயெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் காலில் சேத்து புண்ணு மாதிரி இந்த கால் நெகத்தோட விளிம்புலலாம் உங்களுக்கு வரும். அதிலெல்லாம் நீங்கள் இதை திரிபலா வைக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி அப்படின்னாக்க இந்த திரிபலாவோட சேர்ந்து குப்பைமேனி இலையும் அந்த சோத்துக்கத்தாழை அந்த ஜெல்லும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு பேக் மாதிரியும் போட்டு வந்தால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்பூன் திரிபலா சூர்ணத்தை எடுத்து தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேக் மாதிரி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஷாம்புலாம் போடக்கூடாதுங்க, வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு 3 முறை செஞ்சு பாருங்கள், படிப்படியாக டேண்ட்ரஃப்பும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு போகலாம். தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் திரிபலாவை சுடுதண்ணியில் வார்ம் வாட்டரில் போட்டு நல்லா கார்கல் பண்ணிங்கனாலும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ திரிபலாவுக்கு நம்ம பண்ணணும்னா ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்கலாம். அதில் இருக்கிற ஒரே விஷயம் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் தாங்க. இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இது ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்க நமக்கு உள்ளே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குடல் சுத்தமாகி நமக்கெல்லாம் மலச்சிக்கல்லாம் ஃப்ரீ ஆகும்போது மனமும் அற்புதமாக இருக்கும். அப்போ நமக்கு யோகா பிராணாயாமம் செய்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ ஆன்மீக சிந்தனைக்குமே இந்த திரிபலா மிக மிக அற்புதமாக யூஸ் ஆகும். மற்றபடி ரெகுலராக எடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனைப்படி எடுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம இப்போ கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், மற்றவங்க யாராவது லூஸ் மோஷன் இருக்கவங்க இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு உள் மருந்தாக யூஸ் பண்ணும்போது ஒரு மருத்துவரோட ஆலோசனையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரெகுலராக எடுக்கும்போது ட்ரை ஆகும். அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு விட்டுட்டு கூட மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்டர்னல் யூஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுனா திரிபலா சூர்ணம் டப்பாவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகும். இதை பயன்படுத்தி பாருங்கள், நிறைய அற்புதங்கள் நிகழும். ஸோ அடுத்த வீடியோவில் அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். அனைவருக்கும் நன்றி.